ஹலோ கைஸ், வெல்கம் டு 28 அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லின் யூஎஸ்டிடியோடைய ஒரு அப்டேட் வீடியோ உண்டாக தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த லின் யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்கிறது வந்து இது ஒரு ஏஐ பேஸ்ட் கோயின் உண்டு. இந்த ஏஐ பேஸ்ட் கோயின் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக எங்களுக்கு வந்து இப்போ ஏஐ அப்படின்னு சொன்னால் ஏஐ பேஸ்ட் கோயின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கோயின்ஸ் வந்து பம்ப் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நாங்கள் இப்போ கரண்ட்டாக லின் உடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.057 ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த லின்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இந்த கோயினில் எங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னோ ஃபார்ம் பண்ணியிருக்குது. அந்த டபுள் பாட்டம் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்குது. இந்த பிளேஸில் பிரேக் அவுட் நடந்துட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே பம்ப் ஆகாமல் திருப்பி மார்க்கெட் எங்களுக்கு டவுன்ஃபால் ஆகிருக்குது. திருப்பி டவுன்ஃபால் ஆகிட்டு தான் மார்க்கெட் அங்கே இருந்தால் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பம்ப் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கு பின்னால் மார்க்கெட் பம்ப் ஆகின மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் திருப்பி ஒரு டம்ப் கொடுக்குது. திருப்பி ஒரு டம்ப் கொடுத்துட்டு அங்கேருந்து திருப்பியும் பம்ப் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த டம்ப் தான் எங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்காக பார்க்கப்படுது. அதே மாதிரி நீங்கள் இப்போ கரண்ட்டாக உள்ள இப்போ இந்த டம்ப் எங்களுக்கு வந்து கொடுத்தது வந்து இது வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் பாட்டமாக காட்டும். பாருங்க, வீக்லி சார்ட்டில் வந்து எங்களுக்கு இது ஒரு டபுள் பாட்டமாக காட்டும். ஸோ இங்கே இது பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டம் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலும் இருக்கும். ஸோ இப்போ சேம் சிச்சுவேஷன் இங்கே நடக்குதான்னு கேட்டால் எஸ், சேம் சிச்சுவேஷன் இந்த பிளேஸ்லையும் இப்போ நடக்குது கரண்ட்டாக ரீசெண்டாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு டபுள் பாட்டம் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் அது வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கும். பிரேக் அவுட் நடந்ததுக்கு பின்னால் மார்க்கெட் பம்ப் ஆகிட்டு திருப்பி ஒரு கட்டம் போனதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து திருப்பி டம்ப் ஆகிருக்கும். டம்ப் ஆகினது இதே மாதிரி தான் இங்கே வந்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு டம்ப் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் டம்ப் ஆகிருக்கும். டம்ப் ஆகினதுக்கு பின்னால் எங்களுக்கு இப்போ பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த பிளேஸ் சொல்லிக்கிறேன்னு சொன்னால் இந்த பிளேஸ் எங்களுக்கு இப்போ பம்ப் ஆகுது. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி பம்ப் ஆகிச்சு. அதே மாதிரி அதே பிளேஸ் தான் இப்போ நாங்கள் வந்து இருந்துட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னன்னு சொன்னால் இங்கே இருந்து இப்போ கரண்ட்டாக பம்ப் ஆகிற பிளேஸ் இந்த பொட்டமில் இருந்து நான் எடுத்துன்னு சொன்னால் ப்ரீவியஸாக எங்களுக்கு இந்த பொட்டமில் இருந்து ஆல்மோஸ்ட் 237% வந்து பம்ப் ஆகிருக்கும். ஸோ நாங்கள் அதே மாதிரி 237% அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 235 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு எஃபிஜி கேப் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னால் மார்க்கெட் இங்கே போய்ட்டு இந்த எஃபிஜி கேப்பில் வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம். இந்த எஃபிஜி கேப்பில் போய்ட்டு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி என்ன செய்யலாம் சொன்னால் திருப்பி ஒரு டவுன்ஃபால் வந்து தரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். திருப்பி ஒரு டவுன்ஃபால் தரும் சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புல் பேக் வந்து வரும். சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு புல் பேக் வரக்குள்ள நாங்கள் இந்த புல் பேக் வந்து எங்களுக்கு எது வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ப்ரீவியஸாக எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து பம்ப் நடந்திருக்கும். ஸோ இந்த பிளேஸில் வந்து ஒரு விக் ஃபீலிங் ஒன்று இருந்திருக்குது. அந்த விக் ஃபீலிங் வந்து எடுத்துருக்காங்க. எஸ், அந்த விக் ஃபீலிங் வந்து எங்களுக்கு அழகாக எடுத்துருக்காங்க. அந்த விக் ஃபீலிங் எடுத்ததுக்கு பின்னால் அந்த விக் ஃபீலிங்கில் இருந்து திருப்பி எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பம்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த திருப்பி எங்களுக்கு பம்பாக ஸ்டார்ட் பண்ணது வந்து திருப்பி எங்களுக்கு ஒரு 580% அந்த மாதிரி எங்களுக்கு வந்து பம்ப் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகி இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ கீழே வச்சு பை பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம்னு சொன்னால் கீழே வச்சு பை பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 773% அது வந்து நல்லாவே கீழே வச்சு பை பண்ணி இப்போ நீங்கள் வந்து மேலே அந்த மாதிரி வச்சு நீங்கள் பை பண்ணி ஒரு 600%. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம் சொன்னால் இங்கே இருந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு இந்த மார்க்கெட் கொஞ்சம் மேலே பம்ப் ஆகிட்ட போகிறோம் செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு திருப்பி டவுன்ஃபால் வச்சு திருப்பி பை பண்ணலாம். திருப்பி பை பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்ட போகிறோம் திருப்பி உங்களுக்கு செல் பண்ணி கொடுக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை சொன்னால் நீங்கள் வந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அது வந்து இட்ஸ் அப் டு யூ அந்த மாதிரி. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஓல் டைம் ஹைல பை பண்ணியிருந்தாங்க, இந்த ஹைல பை பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து போகலாம் உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 100% அது மாதிரி தான் உங்களுக்கு பம்ப் ஆகும். 100% பம்ப் ஆனதுக்கு பின்னால் எங்களுக்கு திருப்பி டவுன்ஃபால் நடக்கும். அப்போ அந்த டவுன்ஃபாலில் வச்சு உங்களுக்கு வந்து பை பண்ணணும்னு சொன்னால் பை பண்ணிக்கலாம். அப்போ அந்த டவுன்ஃபால் வச்சு நீங்கள் பை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி செல் பண்ணணும்னு சொன்னால் திருப்பி இந்த மாதிரி ஹை ஒன்றில் வந்து உங்களுக்கு செல் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த பிளேஸில் ஒரு 800% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு இங்கிருந்து பம்ப் ஆகுது தானே, இப்போ இங்கேருந்து பம்ப் ஆகுது. இப்போ இங்கேருந்து பம்ப் ஆகினது வந்து எங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று இருக்குது. அப்போ இந்த பிளேஸில் ரிஜெக்ஷன் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து திருப்பி டவுன்ஃபால் ஆகும். திருப்பி டவுன்ஃபால் ஆகிட்டு திருப்பி இந்த டவுன்ஃபால் வந்து நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கு வந்து ஒரு விக் ஃபீலிங்கோ இல்லைன்னு சொன்னால் ஒரு எஃபிஜியோ இருக்குதான்னு சொல்லி. அப்படி எஃபிஜியோ விக் ஃபீலிங்கோ இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு பயம் இல்லாமல் இந்த பிளேஸை செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு இந்த எஃபிஜியை ஃபில் அப் பண்ணுறதுக்கு வரும் வரைக்கும் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். இந்த எஃபிஜியை ஃபில் அப் பண்ணுறதுக்கு வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இந்த பிளேஸ் என்ன செய்யலாம் சொன்னால் திருப்பி உங்களுக்கு பை பண்ணலாம். திருப்பி பை பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு பின்னால் திருப்பி மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கு பின்னால் உங்களுக்கு வந்து செல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ திருப்பி மேலே மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி வந்து எங்கே வரைக்கும் மேலே மூவ் ஆகும் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு நெக்லைனாக பார்க்கப்படுது. அப்போ இங்கேருந்து மூவ் ஆகிற மார்க்கெட் வந்து எனக்கு இங்கே போய்ட்டு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி திருப்பி கீழே வந்து திருப்பி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் இது வந்து எனக்கு வீக்லியில் வந்து ஒரு டபுள் பாட்டமாக ஃபார்ம் பண்ணும். வீக்லியில் வந்து எனக்கு ஒரு டபுள் பாட்டமாக ஃபார்ம் பண்ணும். அப்போ வீக்லியில் வந்து எனக்கு டபுள் பாட்டமாக ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னால் வீக்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு எஃபிஜி கேப் இருக்குது. வீக்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த பிளேஸ் ஒரு எஃபிஜி கேப் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த எஃபிஜி கேப்பை ஃபில் அப் பண்ணிட்டு எனக்கு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஸோ இந்த எஃபிஜி கேப்பில் இருந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த எஃபிஜி கேப்பில் இருந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு எங்களுக்கு இங்கே இருந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு டபுள் பாட்டமாக ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படியே திருப்பி மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு டபுள் பாட்டமாக எடுக்கலாம். எங்களுக்கு வந்து எஸ் இப்போ பாருங்கள், இப்போ கிளியராக உங்களுக்கு அப்போ எங்களுக்கு வந்து இங்கே இருந்து இது ஃபுல்லாகவே டபுள் பாட்டமாக எடுக்கிறது மாதிரி இருக்கும். இது நெக்லைனாக பார்க்கப்படுது. இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஈஸியாக $1 வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாகவே இந்த பிளேஸில் பார்க்கப்படுது. சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இப்போ நடக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால்
இங்கே இருந்து மார்க்கெட் பம்ப் ஆகி இந்த எஃபிஜியை ஃபில் அப் பண்ணிட்டு திருப்பி டவுன் ஃபுல் ஆகிட்டு திருப்பி இந்த மாதிரி பம்ப் ஆகும். அப்போ எங்களுக்கு இது வந்து டபுள் பாட்டமாக மாறும். அண்ட் ஃபைனலாக எங்களுக்கு இங்கே பம்ப் ஆகிறது வந்து இது வந்து அதோட நெக்லைனாக மாறும். இது வந்து பிரேக் அவுட் பண்ண பட்டுச்சுன்னா ஈஸியாக $1 ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் இப்போ எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ண சொல்கிறேன் பண்ணினான்னு சொன்னால் ஈஸியாக $1 போகும். அண்ட் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $3 அண்ட் ஃபைனலாக தேர்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $5 வந்து டார்கெட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா, இது வந்து பிரேக் அவுட் பண்ண பட்டுச்சுன்னா பிரேக் அவுட் பண்ண படலன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே இருந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து டவுன் ஃபுல் ஆகும். அப்படி பிரேக் அவுட் பண்ண படாமல் ஈக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் குறவும். ஏன்னா எங்களுக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிருச்சு, இப்போ எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிருச்சுன்னு சொன்னால் திருப்பி எங்களுக்கு வந்து இந்த டிசைனிங் சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணது. ஸோ டிசைனிங் சேனல் இல்லை, எங்களுக்கு வந்து இது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கலாக இருக்கலாம். இப்போ இது வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாகவே பார்க்கப்படுது. இந்த பிளேஸில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வேறு லெவலுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று புக் பண்ணிட்டு வெளியாகிறது மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.